ஸோ அவங்க வந்து வரும் வாரங்கள்ல நம்மகிட்ட வந்து உரை நிகழ்த்துவாங்க. அது கேள்வி பதிலா இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து நாம வந்து போன வாரத்தோட தொடர்ச்சி பேசலாம். ரீகன், போன வாரம் உங்களுடைய சிந்தனை தான் நம்ம பேசினோம். அதுல ஏதாவது அப்டேட் இருக்கான்னு சொல்லுங்க. உங்களால இன்னைக்கு பேச முடியுமா? ஓகே. ஸோ அவர் பணியில் இருக்க வாய்ப்பு இருக்கு. பேசும்போது அவர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுவாரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, என்ன பத்தி பேசலாம், என்னோட தொழில்கள் பத்தி பேசலாம். நானும் பழனியும் எப்படி வந்து கொலாபரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தியும் பேசலாம். இப்ப என்ன பத்தினா பாலா சிங். நான் ஏற்கனவே வந்து ஆரக்ஷின்னு சொல்லிட்டு ஒரு நிதி சார்ந்த ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப போன வாரம் வந்து நாங்க செல்வோமா அப்படின்னு ஒரு சர்வதேச பயணம் மேற்கொள்பவர்களுக்கான ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்கோம். அது வந்து இந்தோ ஜார்ஜியன், ஜார்ஜியா நாட்டுக்காரர்களுடன் சேர்ந்து அந்த நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்கோம். ஸோ என்னுடைய கனவு இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, பொதுவாக என்னுடைய சிந்தனை அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் நலன் சார்ந்து, அவர்கள் பொருளாதாரம் சார்ந்து தான் நான் தொடர்ந்து இயங்கிட்டே வரேன். அப்போ எனக்கு எழுகின்ற ஒரு அ அ எண்ணம் ஓட்டம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நாம ஏன் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அ தொழில்களை செய்யணும், வியாபாரங்களை செய்யணும், வணிகங்களை செய்யணும். தமிழ்நாட்டிலே செய்வதற்கு நமக்கு என்ன கட்டாயம்? அதாவது இந்த தமிழ்நாடாகட்டும், இல்ல இன்றைய ஒன்றியமாகட்டும், அதில் வந்து நம்மளுடைய அ வியாபாரம் தொடர்பான சட்ட திட்டங்களை, பாலிசிகளை நாம போடக்கூடிய நிலைமையில் இருந்தால், தமிழ்நாட்டில் தொழில் செய்யக்கூடிய வழிமுறைகள் நமக்கு எளிமையாக இருக்கும். தொழில்களை மிக எளிமையாக செய்யலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் நமக்கும் அ ஒன்றிய அரசுக்கும் இருக்கிற தொடர்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்போட ஒற்றுதான் இருக்கு. நம்மளால எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இதுவரைக்கும் நம்ம பண்ணல. அதிலே தமிழர்களோட தவறும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் உழைப்பாளிகளா மட்டும் தான் இருக்கோம். நம்ம முழுமையான முதலாளிகளாக ஆகல. தொழில்கள் வைத்திருந்தாலுமே நம்ம முழுமையான முதலாளிகள் கிடையாது. நாம வந்து தொழிலாளிகள் போல் தான் செயல்படுகிறோம். முழுமையான முதலாளிகள் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அரசாங்கம், ஒரு நாடு ஒரு தொழில் தொடர்பான சட்டங்கள், திட்டங்கள், பாலிசிகள் போடும்போது, அதை வந்து அந்த நாட்டில் இருக்கும் தொழிலதிபர்களுடன் கலந்துரையாடல் செய்துதான் போட வேண்டும். ஆனால் அப்படி வந்து தமிழ்நாட்டில் ஆகட்டும், தமிழ்நாடு என்பதை விட ஒன்றிய அரசு மூலமாக நமக்கு அப்படி நடப்பது கிடையாது. அப்ப என்னுடைய சிந்தனை என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. இதே இடைவெளிகள் தான் உலகில் எந்த அரசுடனும் தமிழர்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, சில நாடுகளில் இந்த இடைவெளி வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூர் போன்ற நாடுகள் வந்து எடுத்துக்காட்டு. சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா. ஸோ இந்த மாதிரியான நாடுகள்ல நமக்கும் அந்த நாட்டின் மைய அரசாங்கங்களுக்கும் இருக்கிற உறவுகள் வந்து குறைந்திருக்கு. இடைவெளி குறைந்திருக்கு. இந்தியாவை விட அங்க நம்ம மிக நெருக்கமாக இருக்கிறோம் மைய அரசுகளுடன். கனடா போன்ற நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்னுடைய சிந்தனை என்னன்னா, தமிழர்கள் ஒரு 150 நாடுகள்ல வாழ்றாங்க. சமீபத்தில் மலேசியாவில் நடந்த உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் வந்து வைக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்னவென்றால், தமிழர்கள் 150 நகரங்களில் வாழ்கிறார்கள். அந்த 150 நகரங்களுக்கும் நாம் விமான சேவையை வந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமா அவங்க வைத்திருக்கிறார்கள். என்னுடைய சிந்தனை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, நாம ஏன் உலக தொழில்கள் பண்ணக்கூடாது? உலகம் முழுவதும் சென்று ஏன் தொழில்கள் பண்ணக்கூடாது? ஏன்னா அது வந்து எளிமையாக இருக்கும். நீங்க தமிழ்நாட்டில் ஒரு தொழிலை தொடங்குவதை விட, வெளிநாட்டில் ஒரு தொழிலை தொடங்குவது மிக மிக எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இப்பொழுதைய சிந்தனை அ ஓட்டம். இப்ப இது வந்து எப்படி ஒரு செயல் வடிவமாக வருகிறது அப்படின்றா, செல்வமா அப்படிங்கிறது வெளி பார்வைக்கு ஒரு சுற்றுலா அழைத்து செல்லும் நிறுவனம். அப்படிதான் தொடங்குகிறோம். ஆனால் அதோட எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம எந்த நாட்டுக்கு பயணிகளை அழைத்து செல்கிறோமோ, அந்த நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த அ விஷயங்கள் எல்லாத்துலயும் நம்ம முதலீடு பண்ணணும். இப்ப என்ன தேவைப்படும்? நம்ம ஒரு பயணியை வந்து அழைத்து கொண்டு செல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து விமான நிலையத்திலிருந்து அவங்க அவங்க விடுதிக்கு செல்லணும். அதுக்கு வாகனம் தேவைப்படும். அப்ப அந்த வாகனத்தில் நாம் ஏன் முதலீடு செய்யக்கூடாது? பாயிண்ட் நம்பர் 1. அப்ப அவங்க வந்து விடுதியில போய் தங்குறாங்க. அப்ப அந்த விடுதியில நம்ம ஏன் வந்து முதலீடு செய்யக்கூடாது? ஸோ இப்படியான சிந்தனை ஓட்டம் தான் எனக்கு எழுந்து கொண்டு வருகிறது. ஆ இது செயல் வடிவத்துக்கு வருமா? வராதா? அப்படிங்கிறது அடுத்த அடுத்த விஷயம் சொல்லலாம். ஆனா, நம்மளுடைய சிந்தனை எப்போதுமே இப்படி பறந்துபட்டு தான்
இருக்க வேண்டும். நாம புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழ்நாட்டில் தொழில் செய்வது மிக கடுமையானது, வெளிநாட்டில் தொழில் செய்வது மிக எளிமையானது. பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, நமக்கு மிக அதிக அளவு அறிவு உள்ளது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அதற்கு காரணம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. இப்ப இந்த இரண்டத்தையும் நம்ம வந்து இணைச்சு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நாம இங்க இருந்தே முட்டி மோதி கொண்டு இருக்கக்கூடாது. வெளிநாடுகளை நோக்கி நம்ம வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ளணும். அதுல ஒரு ஒரு படி தான் நம்ம வந்து செல்வமா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையே தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழனி வந்து நேபாளில் இருக்காரு. ஸோ நம்ம வந்து அவர்கிட்ட வந்து உரையாட போறோம். அங்க வந்து நம்ம இது இந்த செட்டப்ல அதாவது ஒரு சுற்றுலா செல்வதற்கு அங்க எப்படி வாய்ப்பு இருக்குது, அந்த சுற்றுலாத்துறையை நம்ம வந்து ஓரளவுக்கு இங்க இருந்து அனுப்ப ஆரம்பிச்சுட்டோம்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம முதலீடு செய்யறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி செய்வதற்கு லாபம் கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு உரையாடல் அவரை வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ பழனி, இப்ப நீங்க சொல்லணும், இங்க இருந்து எத்தனை பேர் வந்து அங்க வரலாம், சுற்றுலாவுக்கு வரணும்னா உங்களால என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணி தர முடியும்? வணக்கம் சார், என்னோட பேர் பழனி. ஆக்சுவலி இந்த பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். மேக்சிமம் இந்த செப்டம்பர்ல இருந்து ஜனவரி பிப்ரவரி வரையுமே நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் வருவாங்க. இப்ப ரீசன்ட் டேஸ் ஒரு 2 இயர்ஸ் நான் அதிகமா தமிழ் ஆளுங்களையும் மீட் பண்ணியிருக்கேன் நேபாளில். ஸோ அவங்களும் டூர் வந்திருக்காங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதிகமாக நேபாளில இருந்து வராங்க. வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மெயின் இங்க லாங்குவேஜ் பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது, ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியன் ஃபுட்டும் நேபாள் ஃபுட்டும் சேம் தான். ஸோ அது ஃபுட்டோட காஸ்ட் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப பெருசா இருக்குது. பெரிய செலவில்லாத டூரா இருக்கும் நேபாளை பொறுத்த வரைக்கும். பார்க்கவும் நல்ல பல அருமையான இடங்கள் இருக்கு. இந்த ஆன்மீகமா போனோம்னா பசுபதிநாத்னு ஒரு ஃபேமஸ் டெம்பிள் காட்மண்டுலயே இருக்கு. அப்புறம் முக்திநாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனை பத்தி ஒரு இது சொல்லுவாங்க, அவ்வளவா தெரியல நமக்கு அது. ஸோ அந்த கோயில்கள்லாம் இருக்கு. பிளஸ் சௌரா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா அந்த காடுக்குள்ள போயிட்டு அந்த வன விலங்குகளை பாக்குற இடம் இருக்கு. எலிபன் சவாரி இருக்கு, நிறைய அந்த மாதிரி எல்லாமே சிம்பிளா லோ பட்ஜெட்ல இருக்கும், பெருசா இருக்காது. ஸோ பெரிய செலவுகள் இல்லாத இதுவா இருக்கும். ஸோ ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே நல்லா நீட் அண்ட் கிளீனாவும் இருக்கும். அட் த சேம் டைம் லோ காஸ்ட்லயும் இருக்கும். ஸோ நாம நாம அதை எப்படி அப்ரோச் பண்றோன்றதை பொறுத்து அது நமக்கு அது சக்சஸ் ஆகுமான்றது தெரியும். இங்க இருந்து விமானம் பயணம் மேற்கொள்ளணும், சென்னையில இருந்து விமான பயணம் மேற்கொள்ளணும்னா எப்படி மேற்கொள்ள வேண்டும்? என்ன? சென்னையில இருந்து டைரக்ட் இல்லைங்க சார், பெங்களூர்ல இருந்து இருக்கு. வீக்லி டூர்ஸ் இருக்கு, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருக்கு, டைரக்ட் காட்மாண்டு. ஸோ நமக்கு விசா எல்லாம் எதுவும் தேவையில்ல. நம்மளோட ஆதார் கார்டை வச்சு கூட நம்ம நேபாளில் எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்மள ஏதாவது ஒருவேளை நேபாள் கவர்மெண்ட் சைட்ல இருந்து யாராவது நம்மளை என்கொயரி பண்ணாலும் நம்மளோட ஆதார் கார்டு காமிச்சாவே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்போர்ட் தான் வேணும், இல்லை எம்பசில இருந்து லெட்டர் வேணும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இல்லை, தேவை கிடையாது சார். எவ்வளவு விமான கட்டணம் சராசரி எவ்வளவு வரும்? இந்தியன் மணில 10,000 to 12,000 சார். பிளான்டு புக்கிங் அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணிட்டோம்னா 12,000 தான் வரும். ஸோ எமர்ஜென்சி பொறுத்து 16,000 வரையும் இருக்கு. அதிகபட்சம் நான் ஒரு டைம் ஒரு எமர்ஜென்சியாக வரும்போது 18,000 பே பண்ணி வந்தேன் ஐசில. அப்படி இல்லை அப்படின்னா சென்னை டு தர்பங்கா இருக்கு, சென்னை டு பட்னா இருக்கு, அங்க வந்துடலாம் சார். 7,000 தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து 2,000 நேபாள் பார்டர் கார்ல. ஸோ ஒரு கார்ல நம்ம 4 பேர் வரையும் டிராவல் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ நேபாள் பார்டர் வந்தோம்னா ஜனக்பூர்னு ஒரு ஏரியாவுக்கு வருவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான வந்து இந்த ஜான்கி மந்திர், ராமரோட ஒய்ஃப் பிறந்த இடம்னுவாங்க. ஜனக மகாராஜா ஆட்சி பண்ண இடம், அந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த ராமர் வில்ல உடைச்ச இடம் ராம் தனுஷ்வாங்க, அந்த இடம் இருக்கு. அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரியும் வரலாம் சார். இந்தியாவில் ஃபிளைட் இந்தியாவில் மட்டும் வச்சுட்டு அங்க வந்து கார் மூலியமா. ஸோ அப்படின்னா பீகார்ல வந்து நமக்கு தெரிஞ்சு நான் நிறைய டைம் வந்து போனதுனால பீகார்ல அந்த கார் வச்சிருக்கவங்க ஒரு 7-8 பேர் நல்லாவே தெரியும் எனக்கு. ஸோ ஃபோன் பண்ணாவே யாரையாவது பிக்கப் பண்ற அளவுக்கு தெரியும், அந்த மாதிரியும் இருக்காங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே. இப்போ அந்த நேபாள் அப்படிங்கிறது எவ்வளவு சுத்தமான நாடு, எவ்வளவு பாதுகாப்பான நாடு? நேபாள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம கேரளாவை பார்த்த மாதிரி தான் சார் இருக்கும். எங்க பார்த்தாலும் மலையும் மலை சார்ந்த இடங்களா தான் இருக்கும். நான் அந்த ஜனக்பூர்னு சொன்ன இடம் மட்டும்தான் கொஞ்சம் பிளைன் லேண்டு. டிட்டோ பீகார் மாதிரி இருக்கும், கொஞ்சம் சுத்தம் கம்மியா இருக்கும்.
பட் ஆனா அங்கதான் அந்த புராதன கோயில்களும் அந்த இதெல்லாம் இருக்கு. மற்றபடி அந்த நேபாள் ஏரியா ஒரு 15ல இருந்து 20 கிலோமீட்டர் உள்ள மலை ஒரு பிரச்சனை இல்லை. அட் த சேம் டைம் பாதுகாப்பான இடமும் கூட. நேபாளி மக்கள் வந்து அதிகமான வன்முறையில ஈடுபடுற ஆளு கிடையாது. ஸோ பிரச்சனைகள் பேசுறது கிடையாது. ஸோ மத சண்டையோ ஜாதி சண்டையோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பாப்புலேஷனும் ரொம்ப கம்மி. டோட்டலாவே 2.7 crore தான். அதுவும் மலையில வாழ்றதுனால ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ மக்கள் தொகை அதனால எவ்வளவு? அது பெருசு. 2.7 crore தான் சார். ஓகே ஓகே ஓகே. டோட்டலாவே 2.7 crore தான். அதுல மேக்ஸிமம் பீப்புள் வந்து வெளிநாட்டுல தான் இருப்பாங்க. நேபாள் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல அதிகமா வேலை செய்யறாங்க. ஜப்பானுக்கு போவாங்க. ஸோ அது அட் த சேம் டைம் நேபாள்ல இருந்து நிறைய இன்டர்நேஷனல் ஃபிளைட் கிடைக்கும் சார் நமக்கு. நேபாள்ல இருந்து நிறைய இடத்துக்கு போகலாம் நம்ம. ஓகே So, ஓகே. துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நேபாள்ல இருந்து டெய்லியும் ஃபிளைட் இருந்துட்டே இருக்கும். நேபாள் மக்கள் பயணம் மேற்கொள்வாங்களா உலக சுற்றுலா போறது? நிறைய நிறைய சார். சுற்றுலாவா போக மாட்டாங்க சார், வேலைக்குன்னு போவாங்க அவங்க. லேபர்ஸ் ஆகும், ஒர்க்கர்ஸ் ஆகும், இந்த மாதிரி போவாங்க, நிறைய போவாங்க. பர் நேபாளோட ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிஸியா இருக்கும். அந்த மாதிரி டெல்லி ஏர்போர்ட் மாதிரி. நான் பெங்களூர் ஏர்போர்ட் நிறைய டைம் போயிருக்கேன். பெங்களூர்ல கூட அவ்வளவு க்ரௌட் இருக்காது. ஆனா நேபாள் ஏர்போர்ட் சின்னதுதான், அதனால நமக்கு அந்த மாதிரி கூட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஆனா கண்டினியூவா போயிட்டே இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு கண்டினியூவா ஃபிளைட் இருந்துட்டே இருக்கும். நேபாள்ல இருந்து நிறைய கண்ட்ரிங்களுக்கு ஃபிளைட் கண்டினியூவா இருந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே. இப்ப அங்க இருக்கிற சுற்றுலா நிறுவனங்களுடன் உங்களுக்கு தொடர்பு இருக்கா? இப்ப ஒரு சுற்றுலா பயண திட்டம் நம்ம வந்து உருவாக்கி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்களால பண்ண முடியுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டது இல்லை சார். நான் போயிருக்கேன்னா எனக்கு கம்பெனியோட வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயாவது போகணுன்ட்டு அதை எடுத்துட்டு டிரைவர் லோக்கல் டிரைவர்ன்றதுனால அவருக்கு எல்லாம் தெரியாதனால போயிடுவோம். ஸோ இனிமே வேணா அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம் சார். அதுக்கான பேஸ் இருக்கு. நிறைய ஆளுங்களோட பழக்கம் இருக்கு. 4 to 5 years ஆயிடுச்சு. 2021ல வந்தேன் நான். ஆல்மோஸ்ட் 5 years கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால எல்லா இடத்துலயும் நல்ல பேஸ் இருக்கு, எல்லா ஏரியாலையும். ஸோ நான் ஒரு 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த 3 ப்ராஜெக்டோட சரௌண்டிங் ஏரியாலையும் மேக்ஸிமம் அங்கதான் டூரிஸ்ட் பிளேஸும் அதிகமா இருக்கு. ஆஹ் என்னோட சப்கான்ட்ராக்டர்ஸோ இல்ல என் கூட வேலை பார்த்த கோவொர்க்கர்ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது பெருசா இருக்கு, பிரச்சனையா இருக்காது சார். ஈஸியா பண்ணிடலாம். இப்போ வந்து அங்க வந்து ரெண்டல் ஈல்டு எவ்வளவு வருது? இப்போ அங்க 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கா? 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கா? ரெண்டல் ஈல்டு யா என்ன? சரி. 4 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் மந்த்லி ரூம் ரெண்ட் நேபாளியில பாத்தீங்கன்னா 9,000 இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிருது சார். ஸோ அதுல 9,000 பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா இருக்கும். ஒரு ரூமுக்கு சொல்றீங்களா? எதுக்கு சொல்றீங்க? நான் 4 நட்சத்திர விடுதியை பத்தி கேட்டேன். 4 நட்சத்திர விடி ஒரு ரூம் தான் சார். அவ்வளவுதான், பெருசெல்லாம் இல்லை சார் காஸ்ட். ஸோ 9,000 தான். 9,000 நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு 6,000 வரும். 5,000. 6,000 பிளஸ் 13% வேட் போடுவாங்க அவங்க. நான் வேட் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. 13% இங்க வந்து 13% வேட். ஸோ அந்த 13% நான் ஆக்சுவலி நேபாள்கஞ்சுன்னு ஒரு ஏரியால தங்கினேன் சார். அது யூபி பார்டரு. ஒரு கொஞ்ச நாள் போகும்போது அங்க ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கும் போது எனக்கு 7,000 தான் ஒரு ரூமுக்கு வந்து இதாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ அதுல. ஸோ மற்ற லஞ்ச் டின்னர் நம்மளோட அந்த மாதிரி தான் சார், பெருசா இல்லை. சரி. அதே சமயம் நாம போற இடம் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலோ 4 ஸ்டார் ஹோட்டலோ கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது சார். நேபாள்கஞ்ச் ஒரு மெயின் சிட்டி. கூட்ஸ் நிறைய நிறைய உள்ள வரும். அதனால அங்க கிடைக்கும். ஹெட்டோடான்னு ஒரு ஏரியா, அங்க கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக்ரா டூரிஸ்ட் பிளேஸ். நேபாளோட ஹார்ட்னு சொல்லுவாங்க போக்ராவை. ஸோ அந்த இடம் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காட்மண்டு சார். இந்த மாதிரி ஏரியால தான், ஒரு சில ஏரியால தான் கிடைக்கும். பெருசா எல்லா இடத்துலயுமே தான் இருக்கிற இடத்துல ஹோட்டல் நீட் அண்ட் கிளீனா இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. சரி. வாகன வாடகை எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? இப்ப நம்ம ஊர்ல எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 2,000 2,500 அப்படிங்கிற மாதிரி வாடகை இருக்கு. அங்க எந்த மாதிரியான வாடகை? இல்ல இங்க வந்து மினிமமே வித்தவுட் ஃபியூல் அப்படின்னு சொன்னோம்னா 6,000 சார் நேபாளியில. ஃபியூல் நாம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஃபியூல் அவங்களுக்கு அப்படின்றது டிஸ்டன்ஸை பொறுத்து சார். ஸோ 16 ரூபாய் பர் கிலோமீட்டர் சார்ஜ் பண்றாங்க. 16 நேபாளி பணம். ஆமா. நேபாளி. ஆல்மோஸ்ட் இது இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபான்னு இந்த மாதிரி. ஓகே. சரி. நம்ம இதை சார் இந்த தொடர்ந்து 16 ரூபாய், ஒரு நிமிஷம் சார், இந்த 16 ரூபாய் என்ன மாதிரி வண்டிக்கு சார்ஜ் பண்றாங்க?
4 பேர் 5 பேர் போற மாதிரியா இல்ல எஸ்யூவியா? இங்க ஆமாங்க சார், 4 பேர் போகலாம் சார் தாராளமா. ஃப்ரண்ட் சீட்ல ஒருத்தர், வித்தவுட் டிரைவர் இல்லாம ஒருத்தர், பின்னாடி ஒரு 3 பேர். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லக்ஸுரி வண்டிகள் எல்லாம் அவ்வளவா கிடைக்காது சார். பொலிரோ கிடைக்கும், 4 வீலர் கிடைக்கும், பொலிரோல சுமோ கிடைக்கும். அப்புறம் நாம ஏதாவது ஒரு மெயின் சிட்டில இருந்து இன்னொரு மெயின் சிட்டிக்கு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காட்மாண்டுல இருந்து போக்ரா வரோம். காட்மாண்டு ஒரு மெயின் சிட்டி, கேபிட்டல் பிளஸ் டூரிஸ்ட் பிளேஸ். பசுபதிநாத் டெம்பிள் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஃபேமஸ் டெம்பிள் இருக்கு, பிளஸ் ஒரு சில ஏரியாலாம் அங்க இருக்கு. அங்க இருந்து வந்தோம்னா அப்படியே போக்ரா, அது ஒரு கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ், ஃபாரினர்ஸ் நிறைய வர்ற இடம் அந்த இடம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு தான், அதுல வந்து ஆஃப் ரோடே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து எல்லா விதமான வண்டியும் கிடைக்கும். நீங்க போக்ரால இருந்து அதிகமா இருக்கா? ஆமா, முஸ்தாங்கன்றது ஒரு கோயில், சிவன் கோயில் அங்க. அது ஃபுல்லா ஆஃப் ரோடு தான் மேக்ஸிமம். பனி லிங்கம், அப்படின்னா பனியிலே லிங்கம் இருக்கும். அங்க பைக் ரைடிங் ஃபெசிலிட்டி ஏதாச்சும் இருக்குமா? பைக் ரைடிங் எல்லாம் இருக்குங்க சார். இருக்கு. நிறைய பேர் இந்தியால இருந்து பைக்ல தான் வருவாங்க. ஈவன் நான் லாஸ்டா ஒரு டைம் ஒரு 6 மந்த் முன்னாடி ஒரு 9 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு பைக் குரூவை பார்த்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க, கன்னியாகுமரியில இருந்து பைக்லயே. ம். ஸோ அந்த பரத் மாதிரி நான் அந்த மாதிரி வர்றவங்களும் இருக்காங்க. நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம இந்த செல்வமாவோட சேர்த்து நம்ம வந்து என்ன மாதிரி டூரிசம் பிளான் பண்றோம்னு தெரியல. ஒரு ஐடியா, பைக் டூரிசம் பத்தியும் நம்ம கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இருந்து இப்ப இவரு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து லடாக், இந்த மாதிரி நேபாள், நார்த் ஈஸ்ட் இங்கெல்லாம் ரைடு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து அசிஸ்ட் பண்றது அங்க இருக்க. ஓ, கட் ஆயிடுச்சா? ஓகே, அவர் வரட்டும். ஆ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. சாரி, கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. என்ன பேசிட்டு இருந்தோம்னா, நான் இந்த நேபாளையும் நம்ம செல்வமாவையும் கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா, இங்க சவுத்துல இருந்து, எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பைக் ரைடர்ஸ் வந்து லடாக், அப்புறம் இந்த நார்த் ஈஸ்ட் நேபாள் இதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இது ஆஃப்டர் ஜூன் இப்பதான் சீசன் ஸ்டார்ட் ஆகும். இப்பத்துல இருந்து நிறைய ரைடர்ஸ் வந்து ரைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா? ஸோ அதை நம்ம எதுவும் இன்க்ளூட் பண்ணலாமா, இந்த செல்வமா இதுலயே கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு யோசனை. செல்வமாவை வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ம். அது ஒரு லீகல் என்டிட்டி. நாம ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு லீகல் என்டிட்டி தேவை. ஆனா ம். எல்லாராலையும் அந்த லீகல் என்டிட்டியை உடனே ஆரம்பிக்கணுமா வேணாமான்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ நீங்க வந்து அது ம். ஓப்பன் சோர்ஸா போட்டு நீங்க ஆரம்பிச்சு ஒரு வெர்டிகலாவே நீங்க அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் ம். நல்லா போகுது, இட்ஸ் குட் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்க ரோல் அவுட் பண்ணி ஒரு புது என்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு ஐடியா எனக்கு. ஆஹ் ஆஹ் என்னன்னா, இப்போ நீங்க நம்ம வந்து இப்போ செல்வமால ஒரு டூர் பேக்கேஜ் புக் பண்றாங்கன்னா, யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல்ல இருப்பாங்க. நீங்க சொன்னீங்க நம்ம தொழில்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கிறதை விட வெளிநாடுகள்ல ஆரம்பிக்கிறது ஈஸி அப்படின்னு. ஸோ இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒருத்தர் டிராவல் பண்றாரு அப்படின்னா, அவர் இண்டஸ்ட்ரியை சார்ந்து அவர் எந்த நாட்டுக்கு டிராவல் பண்றாரோ அந்த நாட்டுல என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவருக்கு, அதாவது செல்வமா சார்பா எஜுகேட் பண்ண முடிஞ்சா ஒரு புது அப்ரோச்சா இருக்கும். ஆஹ் இது நம்மளுடைய அந்த 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 தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு, தமிழருக்கான தொழில்கள் அப்படிங்கிற அந்த இதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமோ, ஒரு சின்ன ஐடியா. கண்டிப்பா. இது மாதிரி யாரு பண்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல நிவேதிதான்னு ஒரு சின்ன பொண்ணு பண்ணிட்டு இருக்கு ஆக்சுவலா. சைனால வந்து டார்கெட் பண்ணி, அவங்க என்ன பண்றாங்க, சைனாவுக்கு ட்ரிப்பு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து இவங்க ஏதாவது புடிச்சு போச்சு அப்படின்னா, அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ற ஒர்க் எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கஸ்டம் கிளியரன்ஸ்ல இருந்து இங்க டெலிவரி பண்ற ஒர்க் வரைக்கும்.
ஸோ ம். அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க போய் எங்கெங்க பார்க்கணுங்கிறதையும் அவங்களே காட்டிடுவாங்க. நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பொருளை உங்க வீட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க. அந்த மாடல் ஏற்கனவே இருக்கு. நம்மளும் பண்ணலாம். ம், 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 ம். ஸோ அதான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா பழனி வந்ததுனால நம்ம செல்வம் ஆரம்பிக்கும் போது, இப்போ நம்ம செல்வம் மாடலையும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் இதையுமே சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு விரும்புறதே கிடையாது. நான் ஆர்எக்ஸ்டி ஆரம்பிக்கும் போதும் ஆர்எக்ஸ்டி எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஓப்பனாவே சொல்லிட்டேன். இந்த பிசினஸ் எப்படி நடக்குறது நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஏன்னா நான் போய் கேட்கும்போது பலரும் சொல்லல. அவங்களுக்கு சொல்லலையே, அவங்க தெரியலையே அப்படிங்கிறது விஷயம். ஆனா நான் வந்து தொழில்கள் தான் நடத்தணும் எல்லாரும் அப்படிங்கும்போது இதை ஓப்பனாவே சொல்றது எனக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. ஏன்னா பலரும் தொழில்கள் ஆரம்பிக்கணும். ஸோ இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஆரம்பிக்கும் போது நான் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஜார்ஜியால நான் பயணம் போயிட்டு இருக்கிறேன். என் கூட ஒரு கைடு ஒருத்தர் வராரு. கைடு வந்து நான் வீடியோ போடுறத பார்த்துட்டு என்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அப்போ என்கிட்ட வந்து Facebookல 10,000 ஃபாலோவர் இருக்காருங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவருக்கு அது பெரிய நம்பரா தெரியுது. ஏன்னா அவங்க மக்கள் தொகை 30 லட்சம் தான். அப்போ 30 லட்சங்கும்போது 10,000 பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும்போது, நீ எதுக்கு இதை ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் தான் வந்து எனக்கு வந்து அந்த சிந்தனையை வந்து விதைக்கிறாரு ஜார்ஜியால இருக்கும்போது. இதுக்கு நடுவில் நான் ஜார்ஜியால போயிட்டு அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கும்போது மேபி இதை வந்து பழனி நிறைய பார்த்துருக்கலாம். எனக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு. கனவுல கூட நம்ம அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பை பார்த்ததே இல்லை, கற்பனையே செய்து பார்த்தது இல்லை. அப்படி ஒரு அழகான ஒரு அற்புதமான இடம். அதை எல்லாருமே வரணுமே, மக்கள் வந்து தமிழர்கள் பார்க்கணுமே அப்படிங்கிறது என் எண்ணத்துல ஒன்று இருந்தது. பிளஸ் சின்ன வயசுல வந்து நான் டூரிசம் மேனேஜ்மெண்ட் வந்து பாண்டிச்சேரியில யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஓகே, அப்போ இது வந்து எப்படி ஆர்எக்ஸ்டி நமக்கு தொழிலாக அமைஞ்சதோ அதே மாதிரி இது நமக்கு ஒரு தொழிலா அமையும் அப்படிங்கறதுக்காக உடனே அங்கேயே நான் வந்து முடிவு பண்ணி ஜார்ஜியாலேயே முடிவு பண்ணி அவங்க வந்து எனக்கு வந்து டிஎம்சி, அவங்க வந்து டெஸ்டினேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இப்போ நம்ம பழனி நமக்கு என்னென்னலாம் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்க உடனே நான் வந்து இங்கே இருக்கிற ஆர்எக்ஸ்டி டீம் கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்க போகிறோம், பேர் வைக்கணும், வெப்சைட் பண்ணணும், எல்லாம் சொன்னோன்னே நான் வருவதற்கு முன்பே ஜார்ஜியால என் பயணத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடியே செல்வோமா அப்படிங்கிற பேரை வந்து வச்சாச்சு. வெப்சைடும் கிரியேட் பண்ணியாச்சு. அங்க ஜார்ஜியாலேயே அந்த நிறுவனத்தை வந்து பதிவு செய்ததற்கு ஏற்பாடுகள் பண்ணி 23ஆம் தேதி வரேன், 30ஆம் தேதி அங்க வந்து நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது. இங்க இந்தியால வந்து என்ன சிக்கல்னா, நமக்கு நிறுவனம் பதிவு செய்யறதுக்கே 1 மாசம் ஆச்சு. எல்எல்பி பதிவு செய்யறதுக்கு 1 மாசம். இப்ப ஜிஎஸ்டி பதிவு போயிட்டு இருக்கு. இன்னும் வங்கி திறக்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து இன்னைக்கு நான் பேசும்போது சொன்னேன். நம்ம ஊர்ல தொழில் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஊர்ல எல்லாமே ரெடியா இருக்காங்க. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது நமக்கு இப்படி ஒரு டிஎம்சி கம்பெனி வேணும், இப்படி ஒரு தொடர்பு வேணும், இப்படி வச்சாதான் இந்த தொழிலை தொடங்க முடியும் அப்படின்னு நினைச்சு இங்க வந்து நான் இறங்குறேன். அப்புறம் வந்து அனலைஸ் பண்றேன், இண்டஸ்ட்ரியை பத்தி படிக்கிறேன். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி எப்படி நடக்குது அப்படின்னு படிக்கிறேன். என்னுடைய டூர் ஆப்ரேட்டர், நான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுப்பேன். நானே எல்லா வேலையும் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். என்னுடைய டூர் அசிஸ்டன்ட் வந்து பிரதீப்னு ஒருத்தர். நான் எங்க போனாலும் அவர் எங்க சர்வீஸ் கொடுக்குறாரோ அங்கதான் 2-3 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் பெருசா எனக்கு வந்து ஒரு கேட்டி கொடுக்கல, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. நான் ரைனா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடன் தொடர்புல இருக்கேன், அவங்க மூலமா தான் இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படிங்கிற அளவுல வந்து அவர் முடிச்சிட்டாரு. இதுக்கு 2 காரணம். ஒண்ணு, அவருக்கே அந்த துறையை பற்றி இன்னும் தெரியாம இருக்கலாம், இல்ல நம்ம கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் தான் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அவர் வந்து நம்ம கிட்ட எப்போதுமே வெளிப்படையா இருக்கிறாரு, நானும் அவரிடம் வெளிப்படையாக இருக்கிறது. அதனால முதல் விஷயம் தான், அவருக்கும் பெருசா ஒன்றும் தெரியல அப்படிங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் பேரிடம் வந்து நான் பேசும்போது அவங்களும் வந்து எங்கள் மூலமாக நீங்க பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஒரு சதவீதம் தரேன் அப்படிங்கிற அளவு தான் சொன்னாங்களே தவிர சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ChatGPT எல்லாம் பயன்படுத்தி எப்படிலாம் பண்றாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நமக்கு இந்த டிஎம்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடன் நேரடி தொடர்புலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது எந்த நாட்டிலையும். இவங்களே வந்து ஒயிட் லேபிளிங் பண்ணி நம்ம இந்தியாலே வந்து இந்த பேக்கேஜஸ் கொடுக்குற பெரிய நிறுவனங்கள் இருக்கு. ட்ரிப் சாட்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அப்புறம் டிராவல் பவுட்டிக் அப்படின்னு இருக்கு. இவங்கெல்லாம் B2B, நமக்கு மட்டும் தான் தருவாங்க. ஒரு நீங்க எல்எல்பி வச்சிருக்கணும், ஜிஎஸ்டி வச்சிருக்கணும், உங்களுக்கு மட்டும் தான் பேக்கேஜஸ் தருவாங்க. ஸோ அவங்களுடைய வலைதளங்களுக்குள்ள போய் பார்க்கும்போது நாங்க இன்னும் பதிவு பண்ணலை, ஏன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் பதிவு பண்ணோம். ஆனாலுமே டெமோ மாதிரி பார்க்கும்போது உள்ள போய் பார்க்குறோம், துபாயில தங்குறதுக்கு 2 நாட்கள் தங்குறதுக்கு
ரூ. 5,000 தான் வந்து உங்களுக்கு விடுதி கட்டணமே. 3 நட்சத்திர கட்டணமோ 4 நட்சத்திர கட்டணமோ. ஸோ இவ்வளோ குறைவான கட்டணத்துல வந்து நமக்கு வந்து அந்த பேக்கேஜ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டிராவல் அண்ட் டூரிசம் தொழில் அப்படிங்கிறது வந்து மிக எளிமையாக தொடங்கக்கூடிய ஒரு தொழில். நாம போட்டு மண்டையை உடச்சிக்கவே வேணாம். ஏன்னா ஜார்ஜியாவில் இருக்கும்போது எனக்கு இருந்த புரிதல் வேற, இப்போ எனக்கு இருக்கிற புரிதல் வேற. இந்த துறையில வந்து நாம கவனம் செலுத்த வேண்டியது ஃப்ரண்ட் எண்ட்ல கிளைண்ட் கிட்ட பேசுறதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். எக்ஸிகியூஷன் எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹோல்சேல்ல வாங்குற மாதிரி தான். அதுக்கு அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் பல வருட அனுபவங்களோட தயாராகவே இருக்கிறாங்க. அதனால நாம வந்து கிளைண்ட் அப்ரிசியேஷன் பண்ணிட்டு இவங்க மூலமாக எளிமையாக பயணங்களை மேற்கொள்ள வைக்கலாம். இதுக்கு நடுவுல நான் சொன்ன அந்த லேயரையும் ஆட் பண்றேன். ஜார்ஜியா தொடர்புகளையும் நான் அதுக்காக விட்டுடல. ஜார்ஜியாவில் நம்ம நேரடியாக பயணிகளை அனுப்பலாம். அது இன்னும் செலவு கம்மியாகும். நாம முதலீடுகள் பண்ணலாம். வாகனங்கள்ல முதலீடு பண்ணலாம், விடுதிகள்ல முதலீடு பண்ணலாம். ஸோ அது ஒரு ட்ராக் அப்படியே தனியா போயிட்டு இருக்கும். இதே மாடல் தான் இப்போ பழனி நேபாளில் இருக்கிறதுனால. ஸோ நேபாளில் இருக்கும்போது நாம பேக்கேஜ் வைஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் நேபாள் டூரிசம் பேக்கேஜஸ் வந்து எங்கேயுமே பார்க்கல. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நேபாள் வந்து கரன்சி நம்மளோட வீக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட வீக்கான கரன்சி. ஸோ அதனால பெரிய லாபம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். பல பயணிகள் இங்கிருந்து போகாததுக்கு காரணம் இல்லை, அதை ஒரு இந்தியாவோட மாநிலமாக நினைப்பதை கூட இருக்கலாம். பெரிய அளவில் அது விளம்பரப்படுத்தப்படலை. ஸோ ஆனா நாம ஏன் விளம்பரப்படுத்தி நாம ஏன் செயல்படுத்தணும்னா, அங்க நம்ம முதலீடுகள் பண்ண முடியுமா, இன்னொரு நாட்டுல முதலீடு பண்ண முடியுமா அப்படிங்கிற கோணத்துல நம்ம வந்து இதையும் வந்து டைரக்ட் டெஸ்டினேஷன் கம்பெனியை நம்ம ஆரம்பிக்கலாம். பழனி நீங்க இன்னொன்னு என்ன செக் பண்ணணும்னா, இந்தியர்கள் அங்க தொழில் தொடங்க முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். தொழில் தொடங்கி முதலீடு பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஐயா சார், நிறைய பேர் பண்றாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா இந்த என்னோட ஃபீல்டுலயே பாத்தீங்கன்னா ஹை டென்ஷன் டவர் லைனோட எலெக்ஷன் டீம் எல்லாம் இந்தியால இருந்து தான் வரும். அவங்களுக்கே ஜிஎஸ்டி தராங்க, அதாவது வேட் ரெஜிஸ்ட்ரேஷன் தராங்க, ஒர்க் பண்றாங்க. டாக்ஸ் கரெக்டா 13% டாக்ஸ் இயர்லி பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா பிளாக் பண்றாங்களே ஒழிய மற்றபடி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவும் இல்லை சார். ஈஸியா ஓப்பன் பண்ணிடணும். ஸோ நம்ம மிக எளிமையாக அங்க தொழில் தொடங்க முடியும்னா, இப்ப என்ன அப்படின்னா, நம்ம இதை செய்யும் போது பல பல உலக நாடுகள்ல தொழில் செய்யும் போது நமக்கு உடனே என்ன தோணும், நம்ம கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு தோணும். ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி, நம்மளுடைய தொழில் தொடங்கும் சந்திப்புகள் தொடங்குல இருந்து சொல்றதுக்கு மாதிரி, தொழில் தொடங்குவதற்கு பணம் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. அனுபவம் தேவை, அறிவு தேவை, நெட்வொர்க் தேவை. இவ்வளவுதான் தேவை. ஸோ இதை மூணுத்தையும் நீங்க பயன்படுத்தி அங்க ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம். நீங்கன்னு சொல்றதோட நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை நம்பி பணத்தை முதலீடு பண்றதுக்கு முதலீட்டாளர்களை நம்ம ஈர்ப்பது மிக எளிமையாக இருக்கும். ஸோ நம்ம அங்க ஒரு விடுதி வாங்குறோம், அதுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம கையில இருந்து போட போறது கிடையாது. நாம இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிப்போம். அந்த ட்ரஸ்ட் மூலமாக முதலீடுகளை ஈர்ப்போம். அந்த முதலீடுகள் வந்தா நான் இங்க முதலீடு பண்ணி உங்களுக்கு பணம் தருவேன். ஸோ நமக்கு இங்க செட்டப் இருக்கு. இதை காட்டி நம்ம பணம் வாங்கி நம்ம முதலீடு பண்ணி இதை ஒரு மாடலா நம்ம கிரியேட் பண்ணலாம். இது எளிமையாக கிரியேட் பண்ணக்கூடிய மாடல். அதுல ஒரு முதல் புள்ளி தான் பயணிகளை அழைத்து கொண்டு செல்வது. ஏன்னா பணத்தை நம்ம முதல்ல கண்ணுல பார்க்கணும். அதே மாதிரி இப்போ ரீகன் நீங்க என்ன பண்ணலாம், இப்ப நீங்க ஒரு சொல்யூஷன் வந்து இந்தியால நீங்க தந்துட்டு இருக்கீங்க. இதே சொல்யூஷனை உங்களால நேபாளில தர முடியுதான்னு பார்க்கணும். அந்த சொல்யூஷன் அங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்ட்ரிக்கு போய் தர முடியுமான்னு பார்க்கணும். இப்படி நம்ம வந்து ஆராய்ந்து தொழில்களை விரிவுபடுத்திட்டே வரணும். நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நம்ம தொழில் சிந்தனை இப்படிதான் இருக்கும். நம்ம பண்ற பெரிய தப்பே என்னன்னா, நம்ம மொத்த அறிவு, எனர்ஜி எல்லாத்தையும் தூக்கி தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வைக்கிறதுனால நம்ம அதற்கு மீறி யோசிக்கிறது கிடையாது. ஆனா நம்மளுடைய மதிப்புங்கிறது வெளியில வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, 12 வருஷம் இருக்கும். 2008 நினைக்கிறேன். ஆமா, 2008 இல்லைன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கும். நான் வந்து பாரிஸ் விமான நிலையத்துல வந்து ஒரு எடை மிஷின்ல வந்து எடை போடுறோம். நம்மளுடைய லக்கேஜை எடை போடணும். அப்போ நாம வந்து எடை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தமா லக்கேஜை தூக்கி வைக்கிறோம். அதை வந்து அப்படி பார்க்காதீங்க, தனித்தனியா பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது மொத்த எடை தான் நமக்கு தெரியணும். தனித்தனி பெட்டியோட எடையை நம்ம கணக்கு போடவே இல்லை. மொத்த எடைகள் தான் நமக்கு என்ன தெரியணும். அதை மொத்தமா வச்சா அந்த எடை தான் வந்துருமே அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கு. ஆனா அந்த இடத்துல எடை மிஷின் போட்டவர் என்ன பண்றாரு, தனித்தனியா போட்டு அதை ஆட் பண்றாரு, கணக்கு பண்றாரு. ஏன்னா அவர் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாரு, அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் அசர்பைஜான் போறேன். அசர்பைஜான்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல நல்ல ஒரு நகரம் பாகு, அதோட கேபிட்டல் சிட்டி. அந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்ல வந்து விளம்பரம் போட்டிருக்காங்க. என்ன விளம்பரம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க
எம்எஸ் எக்ஸல் கற்றுத்தரப்படும், எம்எஸ் வேர்டு கற்றுத்தரப்படும் அப்படிங்கிற விளம்பரம் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்எஸ் எக்ஸலும் எம்எஸ் ஆப்பும் நம்ம தமிழ்நாட்டுல கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு நிறுவனம் வச்சு அவங்களால நடத்தவே முடியாது. ஆனா அங்க அந்த நிறுவனத்துக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வெள்ளைக்காரனாலே பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நாம தான் நிறைய அடிபட்டிருக்கோம், மிதிப்பட்டிருக்கோம். நமக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் எவனுக்கும் கிடையாது. அப்ப நாம அந்த இடங்களுக்கு நம்ம அறிவை வைத்து பயணிக்க வேண்டும். வேற ஏதாவது இருக்கா? கேள்வி பதிலாவே வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 9 நிமிடத்துல நம்ம இதை முடிச்சுக்கலாம். இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால இந்த சந்திப்புக்கு என்னால கரெக்டா ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த இடத்துல கூட்டம் கம்மின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து நம்ம கூட பேசுறதுக்கு அஹ், அந்த அதாவது ஒரு முதல் தலைமுறையாக வேலையில சேர்ந்து அந்த வேலையில இருந்து வெளியே வந்து தொழில்களில் வெற்றி அடைந்த சிலரை வந்து நம்ம பார்க்க போறோம். இன்று நேற்று மாலை தான் என்னால அவங்களை தொடர்பு கொள்ள முடிஞ்சது. ஒருத்தர் வந்து டூமேன் சிலம்பரசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் வண்டி பழுதுபடுதோ அங்க வந்து தங்களுடைய வண்டியை அனுப்பி சரி செய்வாங்க. ஸோ டோமன் இருக்காங்க. இப்போ குலாம் சேர்ந்திருக்காரு. குலாம் மாலத்தீவுல இருந்து சேர்ந்திருக்காரு. அவரையும் நம்ம பேச வைக்கலாம். இப்போ பேசுனதை நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ சிலம்பரசனை நம்ம வந்து கூப்பிடுவோம். முதல் தலைமுறையாக வேலையில சேர்ந்து அதுக்கப்புறம் இப்போ அவர் தொழில் தொடங்கிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு இயலாது அப்படின்னாரு. அடுத்தது வந்து உழவர் பூமி வெற்றி அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு நல்ல தொடர்பு. அவர் வந்து இப்ப துபாயில இருக்கிறாரு. அவர் வந்து என்னன்னா பால்களை வந்து அதிகமாக கொள்முதல் பண்ணி மதுராந்தகம் அந்த மாதிரியான ஏரியால பண்ணி சென்னையில வந்து சப்ளை பண்றாரு. டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு முதலாக எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்திருக்கு, தான் மட்டுமே பால் ஊத்துறதுக்கு பைக்ல பால் ஊத்துறதுக்கு போனவர் இப்போ வந்து 10,000 லிட்டர் என்னமோ சென்னையில மட்டும் பால் ஊத்துறாரு. அவரோட நிறுவனத்துல மில்கி மிஸ்ட்லாம் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வளர்ச்சி காட்டியிருக்காரு. தற்போது துபாயில இருக்காரு. ஸோ அவர் வரும் நாட்கள்ல நம்ம கூட உரையாடுவாரு. நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். இப்ப குலாம் வந்திருக்காரு. இப்போ ரீகன் அண்ட் பழனி உங்ககிட்ட நான் சொன்ன விஷயங்களை அப்படியே வந்து நம்ம மாலத்தீவுலயும் ரிப்ளிகேட் பண்ணலாம். குலாம் வந்து மாலத்தீவுல வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார். உணவு விடுதலை வேலை செய்து கொண்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து மாலத்தீவு உணவு விடுதியில முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. குலாம், நீங்க பேச முடிஞ்சதா அன்மியூட் பண்ணிட்டு உங்களை பத்தியும் அங்க இருக்கிற தொழில் வாய்ப்புகள் பற்றியும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க பாலி தீவுல இந்தோனேஷியால சில்வமாவை தொடர்பாக பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தியும் சுருக்கமா சொல்லிடுங்க. வணக்கம். வணக்கம். என் பெயர் குலாம். பெரிய ஆளா இருக்கீங்க. வணக்கம். என்னோட பேர் வந்து குலாம் தஸ்தகீர். என்ன குலாம்னு கூப்பிடுவாங்க. நான் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இப்போ மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை நகரம் என்னோட சொந்த ஊர். நான் தொடர்ந்து ஒரு 30 வருஷமா வெளிநாட்டில் தான், சவுதி, துபாய், இப்போ மாலத்தீவில் கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ 10 வருஷமா உணவு தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ பர்ச்சேசிங்கில் இருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக 2 உணவு விடுதியில் வந்து நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உணவு விடுதிகள் தொழிலெலாம் கொஞ்சம் நசிஞ்சு போயிருந்ததுனால அந்த காலகட்டத்தில் நானும் சில முதலீடுகள்லாம் பண்ணி கொஞ்சம் நஷ்டமெல்லாம் அடைஞ்சேன் நான். ஸோ அதில் அனுபவம்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, பேரிடர் காலத்தில் நம்ம முதலீடு பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டான். இப்போ ரெண்டாவது இப்போ வந்து கொஞ்சம் திரும்பவும் மீண்டும் இந்த சுற்றுலாத்துறையும் உணவு தொழிலும் நல்லா இங்கே திரும்பிக்கிட்டு இருக்கு மீண்டும். அது இல்லாமல் இங்கே உள்ள அரசியல் இதெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, கவனிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் சரியாகி இப்போ மீண்டும் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து சரியான நேரம் நம்ம முதலீடு செய்யறதுக்கு. ஜூலைலேருந்து இங்கே வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது வந்து யூரோப்லேருந்து மற்ற அரபு நாடுகள்லேருந்து இங்கே என்ன சொல்கிறது, சுற்றுலா தொடங்கிடும். அந்த நாட்டிலேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த மாதம் வரைக்குமே நம்ம இந்தியா சுற்றுலா அல்லது இந்தியாவிலேருந்து வந்தவங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இப்போ நீ ஜூலைலேருந்து இவங்களுக்கு பிப்ரவரி வரைக்குமே நல்ல சீசன் இங்கே. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணிகள் நிறைய வருவாங்க. அது இல்லாமல் இப்போ மூடி கிடக்கிற உணவகங்கள்லாம் திரும்ப மீண்டும் மீண்டும் திறக்கிறாங்க. அது இல்லாமல் சிறிய சிறிய ஐலாண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்லாம் திறக்கிறாங்க. அதுக்குண்டான முதலீட்டாளர்கள் இவங்க வரவேற்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம வந்து வேறு எதுவும் தகவல் வேணாலும் நான் தரேன். நான் இப்போ வந்து
மாலே ஹுலுமாலே வந்து ட்வின் சிட்டி. இது மாலே வந்து ஒரு தலைநகரம், அதுக்கு இணையான இன்னொரு தலைநகரம் அடுத்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு அடுத்தது ஒரு ஹுலுமாலேன்னு சொல்லிட்டு ஒரு தலைநகரம் இருக்கு. அந்த ஹுலுமாலேயே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்னு ரெண்டா இருக்கு. இப்ப பேஸ் 3 கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சலா ஒரு 10 வருஷத்துக்கு போற மாதிரி இருக்கு. கட்டுமானத்துறை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அங்க வந்து ஸ்திரத்தன்மையில நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில இருந்து பல கம்பெனி வந்து இங்க கட்டுமானத்துறையில இயங்கிட்டு இருக்காங்க. சோ அது சம்பந்தமா இந்திய தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு உணவு விடுதி இல்ல. அதாவது மெஸ் கான்செப்ட் பேஸ்ல எதுவுமே ஒரு உணவு விடுதி சரியா பண்ண முடியல. சோ அதுக்குண்டான முதலீடுகளை எதிர்பார்த்து தான் நான் சொன்னது உங்கள்ட்ட அன்னைக்கு கூட. அந்த மாதிரி ஒரு இந்திய தொழிலாளர்களுக்கு உண்டான ஒரு மெஸ் முறையில ஒரு உணவு விடுதி தொடங்குறதுக்கு உண்டான. ஏன்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே வேலை பார்த்த முதலாளி வந்து அவருக்கு ஒரு உணவு விடுதி வந்து இதை தயார் பண்ணிட்டு இருக்காரு. சில பொருளாதார சிக்கல்னால அப்படியே இருக்கு. கட்டுமானம் அப்படியே பகுதியில நிக்கிது. அது ஒரு 30% பகுதியில நிக்கிது. அவரு இன்வெஸ்டரை எதிர்பார்க்கிறாரு. சோ அந்த மாதிரி என்ன அதுக்கு உண்டான எதுவும் தகவல் தேவைப்பட்டாலும் அது சம்பந்தமா நான் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு மேற்கொண்ட தகவலை நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். நேரடியா முதலீடு பண்ணி வரலாம். ஏன்னா அது வந்து இப்ப நேரடி முதலீடும் அவங்க அலோவ் பண்றாங்க. இந்தியன்ஸ் நம்ம ஃபாரின்ஸ் வந்து நேரடியா முதலீடு பண்ணி நம்ம பேர்லயே கம்பெனி தொடங்க உண்டான அதுக்குண்டான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இல்ல அந்த அளவுக்கு நம்மளால தொழில்ல முதலீடு பண்ண முடியாது. ஒரு சிறு முதலீடு பண்ணுவோம். நாங்களும் வந்து அங்க வந்து ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லயும் அவர் வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. மேலதிக தகவல் உங்களுக்கு என்ன தேவை மாலத்தீவுலன்னா அது நான் உங்களுக்கு சரி. தரேன் நானு. எந்த ரெண்டாவது ஏரியால இந்தோனேசியா. எந்த ஏரியால இந்தோனேசியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச நண்பர் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 ஏக்கர் இருக்கு. அது வந்து ஒரு புராதான இந்து கோயில் எல்லாம் உள்ள இடம். அந்த சுற்றுலால பாலியில வந்து கரங்கேசம், அமலபுரா அப்படின்னு ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அடுத்தடுத்து. இது கடற்கரை சார்ந்த நகரம் அது. அங்க வந்து வெளிநாட்டு பயணிகள் அதிகமா வராங்க. அது இல்லாம நம்ம யோகா, அந்த இந்திய உணவு விடுதிகள்லாம் அங்கேயும் இருக்கு. அது சரியான இந்திய உணவு விடுதி அங்க இல்ல. நான் 2 முறை போயிருக்கேன் அங்க. 2 முறையும் சுத்தின வகையில பார்த்தப்ப இந்திய சுற்றுலா மீன்ஸ் அதாவது சிங்கப்பூர், மலேசியா, பின்ன மொரிஷியஸ் தமிழர்கள் நிறைய அங்க வராங்க. அவங்களுக்கு இந்திய உணவகங்கள் அங்க இல்ல. அது சிறிய முதலீட்டுல ஒரு 10 லட்சம் கூட ஆகாது. அந்த ஒரு முதலீடு. அந்த முதலீட்டுல உணவகம் தொடங்கக்கூடிய சாத்தியங்களும் இங்க இருக்கு. இல்ல என்னால 1 கோடி ரூபாய் முதலீடு பண்ண முடியும். நான் ஒரு லாங் டேர்ம் பண்றேன் அப்படின்னாலும் அங்க நிறைய சிறிய சிறிய குடில்கள் மாதிரி வீடுகள் இருக்கு. அதை வந்து நம்ம ஒப்பந்த அடிப்படையில அவங்க கொடுக்குறாங்க. குறைஞ்ச வாடகைக்கு. அதாவது நம்ம இந்திய மதிப்புல சொல்ல போனோம்னா ஒரு 25,000 வச்சுங்களேன். ஒரு ஆண்டுக்கு ஒரு 25,000 வாடகையில நம்ம எடுத்துக்க முடியும். இந்திய மன்னிக்கணும். மாதத்திற்கு 25,000 மதிப்பீடுல நம்ம மாத வாடகைக்கு எடுத்துக்க முடியும். ஒரு 2 அறைகள் கொண்ட சின்ன சின்ன குடில்லாம் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய குடில்களாவே இருக்கு. காம்பவுண்ட் பேஸ்டு இருக்கு. அதை நம்ம மொத்த வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு வருடம் 2 வருடம் மொத்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சுற்றுலாத்துறை நம்ம சுற்றுலா பயணிகளை நம்ம இங்கேருந்து அங்க ஷிஃப்ட் பண்ணலாம். அதுக்குண்டான தொழில்கள்லாம் அங்க இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு நமக்கு நிறைய. அது இல்லாம இந்தியர்கள் நிறையவே அங்க தொழில் பண்றாங்க. ஏற்றுமதி இறக்குமதி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இப்போ நம்ம தொழில்களை பற்றி பேசும்போது நம்ம அனுபவம் அறிவை வைத்து தான் அந்த தொழிலை புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஆமா. உணவு தொழிலை பத்தி பேசும்போது எனக்கு உணவு தொழிலை பத்தி எந்த ஒரு அறிவும் கிடையாது. ஆனா அதனால எனக்கு அதுல இருக்கிற சிக்கல்களோ அதை எப்படி தொழில் வாய்ப்புகளை நம்ம அப்படியே போய் கைப்பற்றிட முடியாது. ஓகே, அந்த தொழில் வாய்ப்பு இருக்கு, நான் வேற ஒரு துறையில இருக்கேன், ஆனா தொழில் வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக என்னால அதை பண்ண முடியாது. நான் என்ன பண்ணலாம் நிச்சயமா, நிச்சயம். அப்படின்னா, எனக்கு இங்க வந்து உணவு தொழில இருக்கிற பல முதலாளிகளே தெரியும். குறைந்தது ஒரு 100 முதலாளிகளே தெரியும். நாம அவர்களிடம் இந்த ப்ரொபோசலை கொண்டு போகலாம். அது மாலத்தீவு ப்ரொபோசலும் ஆகட்டும், இந்தோனேஷியா பாலி ப்ரொபோசலும் ஆகட்டும், நாம கொண்டு போகலாம். அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக அமைத்து அங்க முதலீடு பண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஏற்பாடு நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். எனக்கு நீங்க அடிப்படை விவரங்கள் வந்து அனுப்பி வைங்க. அதாவது இப்ப மாலத்தீவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாலத்தீவுல எந்த இடத்துல நீங்க இந்த ஹோட்டல் கட்டப்பட்டுள்ளது, என்ன மதிப்புல கட்டப்பட்டுள்ளது, இன்னும் எவ்வளவு பணம் தேவை, இதுல இருந்து எவ்வளவு வருவாய் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், அந்த ப்ரொக்யூர்மெண்ட் எங்க பண்றீங்க, நீங்க ப்ரொக்யூர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றதும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்றது நம்ம இடத்துல இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஜஸ்ட் சொல்றேன். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ என்டையர் அந்த சைக்கிளை வந்து நாம எப்படி வந்து கைப்பற்றலாம் அப்படிங்கிறத விட பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்க அனுபவத்தின் மூலமா நம்ம யோசிக்கலாம். ஸோ அதற்கான வழிகளை பண்றேன். இப்ப எனக்கு செல்வமால என்ன உங்ககிட்ட தேவைப்படும் அப்படின்னா, நாம முதலில் பயணிகளை வந்து அழைத்துட்டு போறதுக்கு தான் தேவைப்படுது. முக்கியமாக இப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து நேத்து ஒரு அனுப்பியிருக்காங்க. மாலத்தீவுல ஒரு குறிப்பிட்ட ரெசார்ட்ல வந்து
அவங்க போய் தங்கிட்டு வரணும், அதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைத்த கொட்டேஷன் வந்து 5 லட்ச ரூபாய். அந்த ஸ்கூபா டைவிங் பண்றது அதெல்லாம் பண்றதெல்லாம் சேர்த்து 5 லட்ச ரூபாய். இப்ப நாம அந்தந்த அந்த அந்த ஓட்டலுடன் ஒரு உடன்பாடு போடுறோம், செல்வமா மூலமாக ஒரு உடன்பாடு போடுறோம் அப்படின்னா அதை குறைந்த செலவுல நம்ம வந்து அனுப்பி வைக்க முடியும் அவங்கள. ஸோ எனக்கு இந்த மாதிரி உதவிகள் தேவைப்படுது, செல்வமாவுக்கும் தேவைப்படுது. நான் வந்து மாலத்தீவுக்கு 2023 மார்ச்ல தொழில் தொடர்பாகவே நான் வந்தேன், தொழில்களை பார்க்கணும்னு. மாலையில மட்டும் பதிவுல கவனிச்சிட்டு இருந்தேன். நீங்க அந்த டயர் சம்பந்தமான தொழிலுக்காக வந்தீங்க இங்க. ஆமா, அதுக்கு மட்டும் வரல. ஒரு தொழில் அதிபர்களுடன் சேர்ந்துட்டு முழுக்காவே வந்த அந்த இதெல்லாம் கடல் அரிப்பை தடுப்பதற்கான அந்த பாறைகள்லாம் வந்து பண்றாங்க தெரியுமா? ஸோ இந்த கல்குவாரி சம்பந்தமாக அந்த நகரம் வந்து 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் எங்களுக்கு கிடைத்த தங்குவதற்கான இடமே ரொம்ப கம்மியா தான், சுருக்கமா கிடைச்சது. ஆமா. ஸோ அப்போ இந்த இந்த செல்வமாக்கு நீங்க எனக்கு என்ன உதவி பண்ணலாம்னா, இந்த மாதிரியான பிசினஸ் கூட டைப் வைக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நாம அதை உடனடியாக தொடங்கலாம். உங்களுக்கு வந்து நான் இந்த பக்கம் உணவு துறையில் இருப்பவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நிச்சயமா, நிச்சயமா. நம்ம வந்து எனக்கும் வந்து என்னன்னா, இப்ப வந்து நேரடியா வந்து நம்ம என்னால என்ன முடியும் அப்படின்னு சொன்னா, இப்ப என்னோட மகனார் வந்து இப்ப பிசிஏ முடிச்சிருக்காரு. தந்தை பெரியார் காலேஜ்ல தஞ்சாவூர்ல. கல்லூரி முடிச்சுட்டாரு. அவருக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும். அவரு வந்து எனக்கும் நம்மளும் தான் வேலையே செஞ்சுட்டு இத்தனை வருஷம் ஓட்டிட்டோம். நம்ம பையனாவது எதிர்க்க மாட்டேன். இப்ப செல்வமா ஒரு மாலத்தீவுல ஒரு அங்கமா தொடங்கி அவரை வந்து வச்சுக்கிட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு. ஸோ அதை நம்ம முதல்ல செல்வமாவே தொடங்குவோம். செல்வமால தொடர்ந்து அதுக்கு உண்டான நீங்க முதலீட்டாளர்கள் வந்தாலும் நான் மற்ற தகவல் நீங்க கேட்ட தகவலையும் நான் வந்து அந்த உணவு இட உரிமையாளர்கிட்ட பேசி அதுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் என்னவோ உங்களுக்கு அதான ப்ரொபோசல் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அதுல விருப்பம் உள்ளவங்கள நம்ம கைடு பண்ணிக்கலாம். இதை நம்ம செல்வமாவை நம்ம இங்க முதல்ல மாலத்தீவிலே தொடங்குவோம். அது உங்களோட ஆதரவோட தொடங்குவோம் இப்ப. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே, நைஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா கூட்டம் கம்மி தான். போன 2 முறையும் 13 பேர் வந்தாங்க. இன்னைக்கு கூட்டம் கம்மி, ஆனா முடிவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். 2 முடிவுகள். ஒன்று, பழனி கூட நேபாளில் நம்ம வந்து தொழில்களை தொடங்குவதை பற்றி பேசணும். குலாம் அவர்கள் வந்து அவங்க பாலிலையும் மாலத்தீவுலையும் வந்து தொழில்களை தொடங்குவதை பற்றி பேசணும். ஸோ இந்த மாதிரி நம்ம உரையாடினாலே போதும், நமக்கு ஒரு வழி வந்து கண்டிப்பாக பிறக்கும். நம்ம கிட்ட அனுபவம் இருக்கு, அறிவு இருக்கு, நெட்வொர்க் இருக்கு. இந்த உரையாடல் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருந்தது. அதனால இந்த 9 to 10 மணி அப்படிங்கிறத நம்ம தவிர்க்காம எவ்ரி சண்டே நம்ம வந்து செய்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழில் வாய்ப்பு எல்லாருக்குமே வந்து அமையும் அப்படிங்கிறது உறுதி. ஸோ தொடர்ந்து நம்ம பயணிப்போம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம இந்த செஷனை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அந்த கிரெடிட் கார்டு பத்தி ஏதோ ஒரு இது பேசுறான்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேனா, இதை பேசி முடிச்சிட்டீங்களான்னு தெரியல. கிரெடிட் கார்டு பத்தி இந்த செஷன்ல நம்ம எதுவும் பேசுறது இல்லை. அது தனி செஷன் ஒன்று வச்சிருந்தோம் போன வாரம். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அது தனி செஷன். வீடியோ இருந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது தனி செஷன் அது. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, சரி. இந்த இந்த இதுக்கும் நம்மளுடைய ஆர்எக்ஸ்டியோட வேலைகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த இதுக்கும் செல்வமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்று வந்து பழனி வந்ததுனால நம்ம செல்வமாவை பத்தி பேசலாமேன்னு பேசணும். அதே மாதிரி குலாம் வந்ததுனால அதை பத்தி பேசணும். ஆனா இந்த ஃபோரம் அப்படிங்கிறது வெறும் ஓப்பன் ஃபோரம். எல்லாரோட ஐடியாவும் சிந்தனையும் நம்ம தொழில்களா மாற்றுவதற்கான வழிமுறைகளை கண்டறியணும். ஓகே, அப்போ நம்ம கேள்விகள் இல்லைன்னா சில ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கு, நம்ம அதை மட்டும் கோட் பண்ணிக்கலாம். வீகன், நான் கேட்க மறந்துட்டேன், உங்களால அவர்கிட்ட பேச முடிஞ்சுதா நம்ம அருண் கணேஷோட? இல்ல, இன்னும் நான் பேசல. அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு ஸ்டெப்பாவது நகருவோம். சும்மா உரையாடுங்க போதும். அதுக்கப்புறம் அது நடக்குதோ அடுத்த விஷயம். அவர் குரூப்ல மெசேஜ் பண்ணதை பார்த்தேன். நான் பேசுறேன். ஓகே ரிகன், தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இதே நேரம். நன்றி. நன்றி 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 தான்.